அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். சிறகடிக்க ஆசை ப்ரமோல பார்த்தீங்கன்னா, விஜயாவும் சிந்தாமணியும் ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்பாங்க. எப்படியோ அந்த முத்து மீனாவ வீட்ட விட்டு தொரத்தணுன்ட்டு. அப்பதான் மாஸ்டர் உங்க 2வது பையனுக்கு வந்து நல்ல இடத்துல நான் பொண்ணு பார்க்க முடியும். பெரிய இடம் சம்மந்தமா கேட்குறீங்க. இவங்க இருந்தா அவங்க ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்கல்ல. அதுங்களால இது 2த்தையும் இந்த வீட்ல இருக்க வேணாம். தொரத்திடுங்கன்னு சொல்றாங்க. அதனால விஜயாவும் வந்து அதுக்காக ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க. ரூம் வேற கிடைச்சிருச்சு. எப்படியோ நிரந்தரமா இந்த வீட்லயே இருந்துருவாங்க. அதனால வந்து எப்படியும் உங்கள பிரிச்சு வெளிய அனுப்பணும்னு சொல்லிட்டு, சிந்தாமணியும் விஜயாவும் பிளான் பண்றாங்க. ஒரு சாமியார் அம்மா வர வைக்கிறாங்க. வீட்டு குடும்ப நலனுக்காக ஒரு பூஜை போடணுங்க. ஏன்னா, நம்ம பையன் வாழ்க்கை எப்படி இருக்கு? ரவியும், ஸ்ருதியும் பிரிஞ்சிருக்காங்க. அதனால நம்ம குடும்ப நலனுக்காக ஒரு பூஜை போடணும்னு அண்ணாமலை கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது மாரி பூஜைக்கு ஒரு சாமியார் அம்மா வருவாங்க. அவங்க இவங்க 2 பேரும் செட் பண்ண போலி சாமியார் தான். அவங்கள வர வச்சு பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. மீனா தான் எல்லா வேலையும் செய்வாங்க. அந்த அம்மாக்கு தெய்வம் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணால வீட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போது. முக்கியமா இந்த 2வது மருமவளான்னு சொல்லிட்டு மீனாவ கை காட்டி, இந்த பொண்ணு வீட்டுக்கு இருந்தா கண்டிப்பா உங்க புருஷனுக்கு உயிருக்கே ஆபத்து. அதனால இந்த வீட்ல இந்த பொண்ணு இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு சீக்கிரமா வெளிய தொரத்திருங்க.